ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு பொருளியல், அதாவது WAT லெவல் 1ல் பொருளியலுக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸை நம்ம பார்த்தோம்டா. சரி, உங்களுக்கு பொருளியலில் என்னென்ன விஷயங்களை கேட்குறாங்க. ஸோ நம்ம வளமையாக அதில் பார்த்த மாதிரியே பார்ப்போம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருளியலில் நீங்கள் என்ன பாடம் படிக்கணும். ஸோ A லெவலில் இருக்கிற பாடங்களோட இந்த WAT லெவல் 1ல் இருக்கிற பொருளியல் எப்படி ரிலேட் ஆகுது, எதாவது விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தோம்னால், உங்களுக்கு பாடங்களாக பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் இயருக்குரிய 6 பாடம் படிக்கணும். ஃபஸ்ட் இயருக்குரிய 6 பாடத்தில் உங்களுக்கு என்னென்ன பாடம் பாருங்கள். பேரின பொருளாதாரம் உங்களுக்கு கேள்விக்கு பெருசாக வரல. அதை விட்டாலும் 5 பாடம் வரப்போகுது. அப்படி பார்த்தோம்னா யூனிட் 1 நம்ம இதில் படிக்க வேண்டிய பாடம் என்று பார்த்தோம்னால் யூனிட் 1 பொருளியல் அறிமுகம் என்ற பாடம் நீங்கள் படிக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்க வேண்டி வருமெண்டா, நமக்கு தெரிவு அமைச்சலன்னு சில கன்செப்ட் முன்னுக்கு இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு சந்தை பொருளாதாரம், அந்த பொருளாதார முறைமைகள் அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்கின்ற முறைகள் அது பார்க்கணும். இப்போ சாத்திய விலையும் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் பொருளியல் அறிமுகத்தில் மெயினாக கேள்வியாக கேட்குறாங்க. 2ஆம் பாடம் என்று பார்த்தோம்னா சந்தை. 2ஆம் பாடம் சந்தை என்று பார்ப்போம். சந்தையில் கேளி நிரம்பலை வச்சுக்கொண்டு சமநிலை, சரிதானே, நிரம்பல் நிகழ்ச்சி, கேள்வி நிகழ்ச்சி, அதை தீர்மானிக்கின்ற காரணிகள். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கேள்வியில் இருக்கும். அப்போ அந்த விடயங்கள் பார்க்கணும். சந்தையில் கேள்வி நிரம்பல், கேள்வி தொகை மாற்றம், கேள்வி மாற்றம் அப்படிலாம் பார்த்துருக்குமா இல்லையா? அது மாதிரி நிரம்பல் தொகை மாற்றம், நிரம்பல் மாற்றம், அது மாதிரி சந்தை சமநிலை படித்ததுக்கு பிறவாத நிகழ்ச்சி. ஸோ நமக்கு கேள்வி நிகழ்ச்சி இருக்குது, நிரம்பல் நிகழ்ச்சி இருக்குது, சந்தை சமநிலை. ஸோ அப்படியான விஷயங்கள் நீங்கள் இந்த 2ஆம் பாடம் சந்தை இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓகே, இது படிக்கணும் நீங்கள். அடுத்தது 3ஆம் பாடம் பார்த்தோம்னு சொன்னால் சந்தை பொருளாதாரத்தில் அரச தலையீடு. ஸோ இதை நீங்கள் 3ஆம் பாடத்தில் A லெவலில் படிக்கிற மாதிரி இருக்குது. சந்தையில் அரசு தலையீடுன்னு பார்த்தோம்னா வரி விதிக்கிறது, மானியம் வழங்குறது, கட்டுப்பாட்டு விலைகளை விதிக்கிறது, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அது ஏன் விதிக்கிறாங்க, யாருக்கு நன்மை ஏற்படுத்தும். ஸோ இப்படியான விஷயங்கள் அடிக்கடி கேள்விகளில் வந்துட்டு இருக்கு WATயில். அப்போ நமக்கு அரச தலையீடு வரும்போது அதை வச்சுக்கொண்டு சந்தை சமநிலை எப்படி பார்க்குறது, அதில் உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை எப்படி கணிப்பீடு செய்கிற அப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேள்விகளில் வரலாம். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் பாடம் என்று பார்த்தோம்னால் யூனிட் 4. இங்கே யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பொருளாதாரம்னு சொல்கிறோம், சந்தை அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? சந்தை அமைப்புகள் வரும்போது 4 வகையான சந்தை அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. தனியுரிமை போட்டி, சிலருரிமை, நிறைபோடு சந்தை. ஸோ இந்த நிறுவனங்கள் தொடர்பான பண்புகள், தனியுரிமை போட்டிக்கான பண்பு, சிலருரிமைக்கான பண்பு, நிறைபோட்டிக்கான பண்பு. ஸோ அப்படி அந்த பண்புகள் தெரிஞ்சிருக்கணும். அங்கே லாபத்தை உச்சப்படுத்துகிற எல்லை, லாபம் எப்போ வரும், ஸோ எவ்வளோ லாபம் வரும், சாதாரண லாபம் வருமா, அசாதாரண லாபம் வருமா, அப்படின்ற விஷயமெல்லாம் நம்ம அதில் படிச்சிருப்பீங்க. ஸோ சந்தை அமைப்புகளில் அது தொடர்பான கேள்வி தான் அதிகமாக வந்து கொண்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கேள்வி கேட்கல, நிறைய விஷயம் நம்ம A லெவலில் படிக்கிறோம். ஆனால் A லெவலில் கேட்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் கேள்வியாக வராது. WATயில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுற விஷயம் தான் திரும்பி கேள்வியாக வந்து கொண்டு இருக்குது. ஸோ நான் 4 வருஷம் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் நான் சொல்கிறேன். அப்போ ரிப்பீட் பண்ணி ஒரே வகையான கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆனாலே போதும். சரி, அப்போ சந்தை அமைப்புகள் அடிப்படையில் இதில் கேள்வி வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம A லெவலில் படிக்கிறது யூனிட் 5. யூனிட் 5ல் படிக்கிற நம்ம தேசிய கணக்கீடை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அடிப்படையில் தேசிய கணக்கீடு செய்கிறோம். மொத்த தேசிய உற்பத்தி அப்படி என்ன செய்ய அப்படி செய்கிறோம்னு சொன்னால் 3 அடிப்படையில் செய்யணும். 1 உற்பத்தி முறை, செலவு வழிமுறை, வருமான வழிமுறை. ஸோ இந்த 3 வழிமுறையில் தேசிய கணக்கீடு செய்கிறது தெரியணும். அதிலே மறைவான பொருளாதாரம், அப்படி முறைசாரா பொருளாதாரம்லாம் இருக்கு இல்லையா, அப்படின்ற சில கன்செப்ட்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் பொருளாதாரத்துக்கு என்ன விளைவுகள் என்றமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் இயருக்குள்ளே படிக்கிற பாடம். உங்களுக்கு 6ஆம் பாடம்னா பேரின பொருளாதாரம். வைசமன் ஈன்னு சொல்லி பேரின பொருளாதார சமநிலை பார்க்குற பாடம். அந்த பாடத்தில் பெருசாக கேள்விகள் இதில் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு WAT புக்கை பார்த்து சிலபஸ் சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களோட பேப்பரில் வர கேள்விகளை வச்சுக்கொண்டு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு இதில் கேள்விகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அங்கால
இப்போ இது ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயருக்குரிய பாடம் யூனிட் 7. யூனிட் 7ல் பணம் வங்கி சதனை அதோட சம்மந்தப்பட்ட பாடம் ஒன்று இருக்குது. பணம் வங்கின்னு சொல்லி அதில் வந்து பணத்தின் நிரம்பல், பணத்துக்கான கேள்வி. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலைன்னு சொன்னாலும் படிச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட சிலபஸ் கவரிங் படி. நான் படிக்கலைன்னு சொன்னாலும் அதில் இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் தான். பணத்திற்கான கேள்வி ஏற்படுத்துகிற காரணி 3. பண நிரம்பல்ண்டா என்ன, பண நிரம்பலில் வகைகள் இருக்குது, அந்த வகைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வரும் சதனை அப்படியான விஷயங்கள் இதில் கேள்வி வாரமாக இருக்குது. ஸோ இதுதான் ரெகுலராக வருது. பணத்துக்கான கேள்வி, பணத்துக்கான நிரம்பல், பணத்துக்கான பண்பு, பணத்தின் நிரம்பல்ற வகைகள், கேள்வி என்றால் அது கேள்வி ஏற்படுறதுக்கு காரணங்கள் 3 இருக்குது. அந்த விஷயங்களை கேள்விகளாக கேட்டுக்கொண்டுறாங்க. இது கேள்விக்கு வருது. ஸோ இது உங்களுக்கு 6ஆம் பாடம் 7ஆம் பாடம் என்ற அடிப்படையில் நீங்கள் செகண்ட் இயர் சிலபஸ் படிச்சிங்க அந்த பாடத்தை முன்னுக்கு படிக்கிற விஷயம் தான் கேள்வியில் வரும். இதில் பொதுவிலை மட்டம், பணவீக்கமின்மை, ஸோ அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது A லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம 9ஆம் பாடமாக பார்க்குறது சர்வதேச வர்த்தகம். இந்த சர்வதேச வர்த்தகம் என்ற கன்செப்டுக்குள்ளே உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கான கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ சர்வதேச வர்த்தகம்னு சொன்னால் நம்ம வந்து உள்நாட்டிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய, வெளிநாட்டிலேருந்து அப்போ பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம், பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் அப்படின்றபடி வரதான் சர்வதேச வர்த்தகம். அப்போ சர்வதேச வர்த்தகம் நம்ம ஈடுபடுறோம்னா முழுநேய கோட்பாடு, ஒப்பிடு நேய கோட்பாடுன்னா சில கன்செப்ட் இருக்குது. அந்த முழுநேய கோட்பாடை கணிப்புற மாதிரி அதில் ஒப்பிடு நேய கோட்பாடை கணிப்புற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ நான் உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த கேள்வியை செய்து காட்டுறேன். சரிதானே? ஸோ அதே மெத்தடில் அந்த கேள்வி செய்து விட்டால் சரி. அப்படி நீங்கள் செய்ய முடியாமல் போனாலும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் இலக்கப்புறமா இருக்கும். மற்றபடி ஓகே. ஸோ பணம் வாங்கிலே ஒரு 10 மார்க்ஸ் இலக்கப்புறமா இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இதான் பாடங்கள். ஸோ நமக்கு வந்து பொருளியல் அறிமுகம் கிளியராக படிச்சிருப்பீங்க. சந்தை அரசு தலையீடு, சந்தை அமைப்புகள் 4, தேசிய கணக்கீடு செய்கிறது, பணம் வாங்கி நிதி நிறுவனங்களோட வாரது, அடுத்து சர்வதேச வர்த்தகம். ஸோ இதுக்குலாம் கூட கேள்விகள் முழுமையாக இருக்குது. ஸோ ஏன் வந்து இது செகண்ட் இயருக்கும் போகுதுன்னு கேட்டால் இதில் வந்து எக்கனாமிக்ஸ் என்ற பாடம் உங்களுக்கு வந்து செகண்ட் லெவலில் இல்லை. AAT ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது, செகண்ட் லெவலில் இல்லை. செகண்ட் லெவலில் இல்லாதனால இந்த பொருளியல் என்ற பாடத்தில் முக்கியமான விஷயங்களை கேள்வி கேட்குற மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்லையே என்ன செய்கிறாங்க, அனைத்து விடயங்களும் கேட்க முடியாது எதிர்பார்க்குறாங்க. ஸோ பட் நீங்கள் செய்யலாம். ஸோ பார்ட் 1ல் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதான் பாடம். இந்த பாடம் தான் நீங்கள் A லெவலில் படிக்கணும். ஸோ A லெவலில் இந்த பாடங்களை நீங்கள் படித்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு என்ன செய்யும் வந்து AAT லெவல் 1க்கு உங்களுக்குரிய பாடமாக இருக்குது. அப்போ இந்த பாடங்களில் தெளிவு இருந்தால் இந்த பாடங்களில் உங்களுக்கு இப்போ AATயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் A எடுக்கணும், ரேங்க் அடிக்கணுமெல்லாம் தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம செய்யணும் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து அதில் பாஸ் பண்ணி போகிற அளவு படித்தா போதும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அதை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் என்ன செய்யலாம் வந்து இந்த பாடங்கள் தெரியலண்டா கூட இதை விடத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் B வரைக்கும் எடுக்கக்கூடியமாக இருக்குது. ஸோ இதையும் படிச்சுட்டோம்னா நம்ம வடிவாக என்ன செய்யலாம் வந்து Aயும் எடுக்கக்கூடியமாக தான் இருக்குது. ஸோ சிக்கல் இல்லை. பாடங்கள் ஏதாவது தேவைன்னு பார்த்துக்கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைம் அலோகேட் பண்ணி கேள்வியை செய்யுங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ வளமையை போல் நமக்கு என்ன செய்வது, உங்களுக்கு பிஸ்னஸ் பாடத்துக்கும் அதாவது BST என்ற பிஸ்னஸ் என்வைரன்மெண்ட் என்ற பாடத்துக்கும் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் என்ற பாடத்துக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன விடயங்கள் கேள்விகளாக வருது, எப்படி இந்த கேள்விகள் வருதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரோட சொன்னால் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு உங்களுக்கு வார கேள்வியில் கொஷின் நம்பர் வினா இலக்கம் 1 வருது. வினா இலக்கம் 1. இந்த வினா இலக்கம் 1ல் வளமையை போல் 1 தொடக்கம் 10 வரைக்குமான கேள்வி. 1 தொடக்கம் 10 வரைக்குமான கேள்வி. ஸோ இது MCQ கேள்வி. இதுக்கு உங்களுக்கு 10 தர 2 20 மார்க்ஸ் வாரமாக இருக்குது. ஸோ இது ஒரு கேள்வியாக உங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கேள்வி. சரிதானே? அதாவது 1-11 தொடக்கம் 1-12 2 கேள்வி தான். இந்த 2 கேள்வியும் இடைவெளி நிரப்புற கேள்வி. இடைவெளி நிரப்புதலுக்கான கேள்வி. ஸோ அதுக்கு என்ன செய்யும் வந்து 2 கேள்விக்கு 2 மார்க்ஸ். ஸோ இதில் 4 மார்க்ஸ். அடுத்து இன்னும் ஒரு 3 கேள்வி வருது. அதாவது 1-13 தொடக்கம் 1-15 வரைக்குமானது. அப்போ அதில் மாற கேள்வின்னு பார்த்தோம்னா சுருக்கமான விடை இல்லையா? இப்போ அதை நம்ம ஏற்கனவே சொல்கிறோம்னா ஸ்ட்ரக்சர் பகுதியுமே கேள்வி வருது. சரிதானே? இல்லை, நான் மாறி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ சரிவில் கூற கேள்வியா? சரி,
2 கேள்வி. இதில் 11, 12, 13, 14 எஸ். அப்போ இதில் வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ் என்ற அடிப்படையில் வர கேள்வி. ஸோ இந்த 2 கேள்விக்கு நமக்கு 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா 4 மார்க்ஸ். ஸோ இதில் என்ன வருது, நமக்கு வந்து முதலாக சொன்ன மாதிரி 1 வரைக்கும் 10 வரையான எம்சிக்யூ, வளமைப்பில் எம்சிக்யூ 4 விடைகள் தான் இருக்கும், ஈஸியான கேள்வி. ஸோ இதில் இடைவெளி நிரப்புறேன்டா அந்த இடைவெளியில் என்ன நிரப்பணும்னா அவங்க தருவாங்க, 2 ஆப்ஷன் தருவாங்க. அந்த 2ல் ஒன்றை பார்த்துட்டு தான் நம்மளோட தேவை. இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்வியில் 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு இந்த 2ல் ஒன்றை பார்த்து விடையாளி விட்டால் கூட சரி. அப்படி தான் நமக்கு வந்து ஒரு இந்த இடைவெளி நிரப்ப தருவாங்க. ட்ரூ ஆப்ஷன் சொன்னால் ஆம் சரி இல்லைன்னு சொல்கிற மாதிரி கேள்வியான் இருக்கும். அடுத்தது 1, 15 தொடக்கம் 1, 20 வரைக்குமானது தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் என்னதில் வருமானு சொன்னால் உங்களுக்கு ஏலெவலை பொறுத்தவரைக்கும் பார்ட் 1 கேள்வி என்ற கன்செப்ட்லாம் வரும். ஸோ இதில் வந்து 6 கேள்வி இருக்கும், 2 படி பார்த்தோம்னா 12 மார்க்ஸ். ஸோ இதில் 40 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரி, இதில் மொத்தமாக வினா இலக்கம் 1 40 மார்க்ஸ் வரும். ஸோ என்னென்ன கேள்விகள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி தான் இந்த கேள்வி வரும், இது மாற்றம் இல்லையா? ஸோ இதே மாற்றம் வரும். 10 எம்சிக்யூ, 2 இடைவெளி நிரப்புறது, இடைவெளியில் என்ன நிரப்பணும் அவங்களே தருவாங்க, ஆப்ஷன் தருவாங்க. அடுத்தது 2 சரிப்பில் போடுற கேள்வி, ஒரு 6 கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி. 6 கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி என்றால் குறுகிய விடை எழுதுகிற ஆன்சராக இருக்குது. ஸோ குறுகிய விட தான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சராக வரப்போகுது. சரி, இப்போ இது வினா இலக்கம் 1ன்னு சொன்னால் உங்களோட வினா இலக்கம் 2. வினா 2 பொறுத்த வரைக்கும் வளமையான வந்து இதில் A, B, C என்று 3 கேள்வி வாரமாக இருக்கும், ABC என்று வாரமாக 3 கேள்வி வாரமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து 10 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்குது. சரிதானே? இது என்னத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து பொருளாதார பண்டம், கலப்பு பொருளாதாரம், விலை கேள்வி. அப்போ என்ன செய்ய வந்து கேள்விகள் மாறி மாறி வருது. ஒன்றரை செய்ய வந்து யூனிட் 1க்குரியமாக இருக்குது. சரி, இதில் வந்து இந்த முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் யூனிட் 1ஐயும் அதே மாதிரி யூனிட் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கேட்டுதான். நான் ஒரு கேள்வி 2023 ஜூலையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், 2024 ஜூலையை சொல்லிக் கொண்டிருக்கேன். 2024 ஜூலையில் யூனிட் 1க்குள்ளேயும் யூனிட் 2க்குள்ளேயும் வாரமே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு 10 மார்க்ஸ். அதே மாதிரி தான் வினா 3, அதுலேயும் ABC என்று இருக்குது. ஸோ இது என்ன செய்கிறாங்கன்ற உங்களுக்கு வந்து சந்தை சமநிலை அதை காண்ற மாதிரி நிகழ்ச்சி தொடர்பான ஒரு கேள்வி, நிறைபோட்டி நிறுவனம் ஒன்ற தொடர்பான கேள்வி. ஸோ இதில் என்ன செய்ய மிக்ஸ் பண்ணி தான் கேள்வி இருக்குது. அப்போ இதில் வந்து 1, 2ஆம் பாடத்துக்கான கேள்வி இருக்குது. அடுத்தது கேள்வி நிகழ்ச்சி 2ஆம் பாடம். அடுத்தது குறுங்கால நிறைபோட்டி நிறுவனம் பற்றி கேட்குறாங்க. இது நமக்கு இருக்கிறபடி 4ஆம் பாடம். ஸோ இதுலேயும் ஒரு 10 மார்க்ஸுக்கான கேள்வி. அப்போ கேள்விகள் விஷயங்கள் மாறி மாறி கேட்டாலும் அதே கேள்வி தான் திரும்பி வருதான். ஓகே, அப்போ வினா இலக்கம் 3. ஸோ இங்கே வினா இலக்கம் 3 சரி 4. அதுலேயும் A, B, C என்று 3 கேள்விகள் இருக்குது. A, B, C என்று 3 கேள்வி இருக்குது. இதில் என்ன கேட்டதாங்க என்றால் வினா இலக்கம் 4ல் பணத்திற்கான கேள்வி யூனிட் 7. பணத்திற்கான கேள்வி என்றால் யூனிட் 7 சம்மந்தமானது. வங்கி தொடர்பில் லாபத்தன்மை, ஸோ அது தொடர்பான கேள்வி, அது யூனிட் 7 தொடர்பானது. இலங்கை மத்திய வங்கி தொடர்பான பணக்கொள்கை சார்ந்த கேள்வி உண்டு. அப்போ அது வந்து யூனிட் 7 தொடர்பான இது ஒரு கேள்வியாக இருந்தது. நமக்கு யூனிட் 7 தொடர்பாக பணம் வங்கி நிதி நிறுவனம் தொடர்பான ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் பேசிக்காக படிச்சிருந்தாலும் அது ஓகே தான். அடுத்தது நமக்கு கேட்டிருந்தாங்க வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5 அதுலேயும் A, B, C. ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்க என்றால் ஒப்பீட்டு நய கோட்பாடு தொடர்பாக கேட்டிருந்தாங்க. ஒப்பீட்டு நய கோட்பாடு தொடர்பாக கேட்டுட்டு அடுத்த விஷயம் வந்து முழுநய கோட்பாடுக்கு கணிப்பீடுகள் கேட்டிருந்தாங்க. முழுநய கோட்பாடு தொடர்பாக சில கேள்விகள். அடுத்தது டொலருக்கு எதிராக இலங்கை ரூபாண்ட பெறுமதி தாக்கம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் என்ன செய்ய போகுது நமக்கு வந்து இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 9ல் வர கேள்வி. அப்போ யூனிட் 9 சர்வதேச வர்த்தகம் தொடர்பான கேள்வி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்திருக்கு. சரி, அப்போ இவ்வளவும் கேள்வியாக வந்திருக்குது. ஸோ வினா இலக்கம் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த கேள்வி தான் திரும்பி மாறி வரப்போகுது. முன்னுக்கு பின்னுக்கு மாறி வந்தாலும் இந்த கேள்விகள் மாறி வரப்போ. அப்போ இதில் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் வந்துடும் இல்லையா? 1, 2, 3, 4 40 மார்க்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு வினா இலக்கம் 6. வினா இலக்கம் 6 அது உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்கும். அதில் ABCD என்று D வரைக்கும் இருக்குது. ABCD வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு
ஒன்று வர்த்தக சகட ஓட்டத்தை பற்றி கேட்குறான். வர்த்தக சகட ஓட்டம்ன்றது நமக்கு சாதாரணமாக நீங்கள் இதில் பார்த்துருக்கணும்னு சொன்னால் வர்த்தக சகட ஓட்டம்ன்றது நமக்கு வந்து இது வர்த்தக சகட ஓட்டத்துக்கு வேற ஒரு பேருன்னு சொல்லலாம். வர்த்தக வியாபார சுழற்சின்னு சொல்கிறாங்க. வர்த்தக சகட ஓட்டம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து 8ஆம் பாடத்தில் படித்த விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு விளங்கப்படுது. வர்த்தக சகட ஓட்டம் என்ன, அதுக்கு 4 கட்டங்கள் இருக்குது. வளர்ச்சி கட்டம், உச்சம், அடுத்த மந்த நிலை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது, பின்னடைவெல்லாம் இருக்குது. அப்போ அதை விளங்கப்படுத்தணும். அது ஒரு கேள்வி கட்டம். அடுத்து தேசிய கணக்கீடு. ஸோ இது வந்து நமக்கு வந்து தேசிய கணக்கீடு 5ஆம் பாடம். அதுக்கடுத்து வந்து மொத்த உள்நாட்டு வருமானத்திற்கு மொத்த தேசிய வருமானம் வேறுபாடு, அதுவும் தேசிய கணக்கீடு தான். நாட்டு நிதி கொள்கையால் ஏற்படும் தாக்கம். ஸோ நிதி கொள்கையை பற்றி படிக்கிறது வந்து 7ஆம் பாடத்தில் இருக்குது. ஸோ 5ஆம் பாடம் 7ஆம் பாடம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வருது. இதுக்கு ஒரு 20 மார்க்ஸ். அப்போ என்னென்ன பாடக்கேள்வின்னு தனியாக பிரிக்க முடியாமல் இருக்குது. ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணி தான் கேள்வி இருக்குது. இப்போ இதில் வந்து முதலாம் கேள்வி ஃபுல்லாக முதலாம் பாட கேள்வி இல்லை. இதில் முதலாம் பாடம் இதுக்கு முதலாம் 2வது கேள்வி ஃபுல்லாகவே 2ஆம் பாட கேள்வின்னு சொல்ல முடியாமல் இருக்குது. இது 7ஆம் பாடம் தனியாக இருந்துச்சு, இது 9ஆம் பாடம் தனியாக இருந்துச்சு. இதுலேயும் என்ன செய்யும், 5ஆம் பாடம் 7ஆம் பாடம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த கேள்வி ஸ்ட்ரக்சர்லாம் வரப்போகுது. அப்போ நமக்கு மொத்தமாக பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ இது வேறு பேப்பரில் மாறுதான்னு பார்த்தோம்னால் அடுத்தடுத்த பேப்பரில் இதே இதுதான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் பார்ட் கேள்விகள், செகண்ட் பார்ட்னு சொல்ல நான் வந்து 2வது 3வது கேள்வி இருக்குது இல்லையா. ஸோ அதாவது நான் சொல்ல வர்றது இந்த கேள்வி தவிர இந்த கேள்வி வரும்போது அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். உங்களுக்கு இந்த பேப்பரில் பி பகுதின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதே பகுதி. அதுமாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இதை சி பகுதின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கேள்வியில் மாற்றம் இல்லை, இதே மாதிரி தான் வருது. உங்களுக்கு இந்த வினா இலக்கம் 2 இதில் கேட்டபடி பொருளியல் என்பது விஞ்ஞான முறையாக கருதப்படாது, பொருளியல் வளம் அது அடிப்படை பொருளாதார பிரச்சனை. ஸோ இந்த பேப்பரை பொறுத்தவரை, அதாவது நான் இப்போ பார்க்குற பேப்பர் வந்து 2023 ஜூலை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி முழுக்க நமக்கு முதலாம் பாடம் தொடர்பாக தான் கேட்டிருந்தாங்க. நம்ம 1-2 பார்த்துருந்து இதில் வந்து 2024 ஜூலையில் முதலாம் பாடம் 2ஆம் பாடம் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. பட் இதில் வந்து முதலாம் பாடம் மட்டும் தான் இருக்குது. அடுத்தது நமக்கு என்ன கேட்டாங்கன்னா 2ஆம் பாடத்தில் சந்தை சமநிலை, அடுத்து உற்பத்தியாளர் மிகை, உற்பத்தியாளர் மீது வரி விதிக்கிற தொடர்பான அரசாங்கத்தில் தாக்கம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. அது முழுக்க 2ஆம் பாடம் 3ஆம் பாடம். இது வந்து 2ஆம் பாடத்துக்கு 3ஆம் பாடத்துக்கான கேள்வியாக இருந்துச்சு அதுக்கு முதல் பேப்பரில். அடுத்தது 4வது கேள்வியாக இருந்தது பணவீக்கம், பணவீக்கத்தின் நிலைமை, நாணய கொள்கை அப்படின்னு வர்றது. இது 7ஆம் பாட கேள்வியாக இருந்துச்சு அதுக்கு முதல் ஒரு பேப்பரில். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சென்மதி நிலுவை, பாதுகாப்பு வாதம். அப்போ அதுவும் வந்து இது 9ஆம் பாட கேள்வியாக தான் இருந்துச்சு. சர்வதேச வர்த்தகம் தொடர்பான கேள்வியாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் கேள்வி அங்கே வந்தது தேசிய கணக்கீடு, வணிக சுழற்சி என்று சொல்கிறாங்க. நமக்கு இப்போ சொன்ன மாதிரி வர்த்தக சகட ஓட்டம் தான். அடுத்த செய்யப்பட்ட நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோம்னால் பேரின பொருளாதாரம் 3 பிரதான துறைகள் கேட்குறாங்க. பேரின 3 துறை வேண்டாம். பேரின பொருளாதாரம் என்று சொல்கிறபடி வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, வெளிநாட்டுத்துறை என்று வர விஷயங்கள் தான் சொல்ல வரோம். அடுத்த ஒடுங்கிய நிதி கொள்கை, விரிவான நிதி கொள்கை. ஸோ இதுவும் வந்து என்ன செய்யும் வந்து இங்கே தான் இருக்குது. 9ஆம் பாடத்தில் இந்த பாடத்துலாம் சம்மந்தப்படுது. ஸோ அப்படி பார்த்தோம்னால் இது 5ஆம் பாடமும் 7ஆம் பாடம் தான் வந்திருக்கு. 5ஆம் பாடம் 7ஆம் பாடம் தான் இதுலேயும் வந்திருக்கு. அப்போ அவ்வளோதான் விஷயம். சரி, திரும்பி ரிப்பீட் பண்ணுற கேள்விகள் இதுதான் தான். நீங்கள் ஒன்று பாடத்தை படித்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் எக்கனாமிக்ஸ் தொடர்பாக பார்க்கும்போது, அக்கௌண்ட்ஸ் தொடர்பாக பார்க்கும்போது, பிஸ்னஸ் தொடர்பாக பார்க்கணும். 3 பாடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும் வந்து பாடங்களை படித்து கொள்ளுங்க. பாடங்கள் வரும்போது என்ன செய்ய, இப்போ நமக்கு வந்து இங்கே எக்கனாமிக்ஸில் என்னென்ன பாடம் படிக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூனிட் 1 படிக்கணும், யூனிட் 2 படிக்கணும், யூனிட் 3, 4, 5, 7, 9. அப்போ இந்த பாடங்களை படிச்சுட்டு அந்த பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பேப்பரை ஆறுதலாக செய்துட்டு வந்தீங்கன்னா சரி. 3 மனிதல் பேப்பர் தான் இதுவும். ஸோ ஓகே. ஸோ இதோட இந்த இன்ட்ரடக்ஷனை முடிக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து நான் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கான பாசிட்டிவ் கேள்வியை செய்து பார்ப்போம். நன்றி.